டேய் எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்க. ஒழுங்கா இப்ப போனை வைக்க போறியா இல்லையா? போன் நான் நோண்டுறேன், உங்களுக்கு என்ன? டேய் சமைக்கணும், கடைக்காச்சும் போயிட்டு வாடா. உங்களுக்கு வேணா நீங்களே போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போகணும்? டேய் எந்தரா, நானும் பாத்துட்டு இருக்க, எடுத்து பேசிட்டு இருக்க. ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டியாடா? இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். இப்ப லீவ் விட்டுருக்காங்க, சும்மா விட மாட்டீங்களா? ஏங்க நீங்க அடிச்சிட்டீங்க, நான் அழுதுட்டு இருக்காங்க, போய் பேசுங்க. டேய் எதுக்குடே உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் உன்னை அடிச்சிட்டேன்டா. இப்ப கூட உங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னா? ஏங்க அவன் அப்படி அடிச்சிங்க? பின்ன அவன் பண்ண தப்பு கடிக்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் நம்ம பையங்க, திட்டுங்க கேட்டுப்பான். அதுக்கு நான் அடிக்காதீங்க சொல்லிட்டேன். நீ என்ன கூட விடு, நம்ம அம்மாக்கு அப்புறம் உன்னை பத்தி கவலைப்படுறதா ஒருத்தி மட்டும் தான்டா. அவ திட்டுறது பிடிக்கலன்னா சொல்லிடு, அவளை திட்ட வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஆனா அவளை மதிக்காம கஷ்டம் மட்டும் படுத்திடாத. அண்ணி நான் வர லேட் ஆகும், வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க அண்ணி. ஏன்டா என்ன கோர்த்து விடுற? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எனக்கு உங்களை விட்டா வேற யாருன்னே இருக்கா? சரி நெஞ்ச நக்காத, சமாளிக்கிறேன். ஐயா இனிமே நம்ம ஜாலியா ஊர் சுத்தலாம். இன்னும் இவன் எங்க ஊர் சுத்த போனா? அத்தா வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். யாரு அவனா? எங்க அவன்? காலையில இருந்து ஆளை காணோம். ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ புக் வாங்க போயிருக்காங்க. யாரு அவன்? டேய் சின்னவனே. மாமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிருக்கா மாமா. யார் அவனா? ஏய் தியேட்டர் வாசல்ல தான்டா இருக்கேன், படத்துக்கு டிக்கெட் வாங்கினியா இல்லையா? டேய் இருடா, எங்க அண்ணி கூப்பிடுறாங்க. ஹலோ ஏய் இங்கடா இருக்க, எப்போதாண்டா வருவ? ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் மட்டும் பாட்டு வந்துடுறேங்க, நீ சமாளிங்க நீ ப்ளீஸ். சரி சமாளிச்சு தொலைறேன். அண்ணி நான் வந்துட்டேன், ஊர் சுத்த போனது யாரும் கண்டுபிடிக்கல. அவன் போய் சொல்லிட்டு பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருப்பாமா. அவன் வரட்டு காலை உடைக்கிறேன். அவனே ஒரு ஃப்ராடு, புக் வாங்க போயிருக்கானா? பித்தலாட்டம் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான் பாரு. அவன் வீட்லயே படிக்க மாட்டான், அவன் போய் ஃப்ரெண்டு வீட்டுல படிக்க போறானா? எங்காவது ஊர் சுத்த போயிருப்பான் அப்படின்னு உன்னை புகழ்ந்துட்டாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் இவன்? எங்க விடுங்க, அவன் சின்ன பையன் தானே. எல்லாம் நீ கொடுக்குற செல்லதான், அதனாலதான் அவன் இப்படி இருக்கான். சை. டேய் உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் கேளுண்டா. அவங்க உங்களை மாதிரி பொறுமையா சொன்னா பரவாயில்ல, பாருங்க நீ கத்திட்டு போறாரு. சரி மாத்திக்கிறேன் நீ. ஏய் உங்க அண்ணன் பைக் எடுத்துட்டு போயிருக்க? ஆமா நீ சொல்லிட்டு எடுத்துட்டு போக மாட்டியா? ஐயோ மறந்துட்டேன் நீ. சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஏய் ஏன்டா மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க? ஏதோ பண்ணிட்டேன்னு தெரியுது, சொல்லு. என் ஃப்ரெண்டு கிட்ட காசு வாங்கியிருந்தேன் நீ, அவன் திருப்பி கேட்டு அடிக்க வரானா, என்ன பண்றதுன்னே தெரியல. முன்னாடிக்கு வந்தானா? நான் இப்பவே பணம் அனுப்பி விடுறேன், மூஞ்சில போய் விட்டு எறிஞ்சிட்டு வா. எவ்வளோன்னு சொல்லு. தேங்க்ஸ் அண்ணி. டேய் இன்னைக்கு உங்க அண்ணன் உன் மேல கோவத்துல இருக்காரு, நீ மாட்டிக்காம உள்ள போ, நான் சமாளிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. எங்க அந்த ஊர் பொறிக்கு வந்துட்டானா? ஏங்க அவன் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டான். இப்போல்லாம் அவன் சீக்கிரமாவே. நீயே வர வர அவனை காப்பாத்தி விட்டுருவ போல. என்ன என் பையனை நான் காப்பாத்தாம? அம்மோ நான் வர 3 நாள் ஆகும். நீ உங்க அம்மா வீட்டுல போயிருக்கியா? இல்லங்க, நான் வேணா அத்தை மாமா கூடயே இருக்கனே. அம்மா அவளை கிளம்புடா, நாங்க இருக்கிறோம்ல, நாங்க பாத்துக்குவோம். எங்களை எத்தனை தடவை தனியா விட்டு போயிருப்ப, இப்ப என்னடா? நான் வரேன். இருமா நான் அவருக்கு காப்பி போடுறேன். அத்தை நீங்க இருங்க, நான் போடுறேன். வேண்டாமா நானே போடுறேன். அத்தை உங்களை விட நான் நல்லா போடுவேன். அம்மா அம்மா, நல்ல காப்பி எப்படி போடுறதுன்னு உங்க அத்தைக்கும் சொல்லி கொடுமா. உங்களை இருங்க மாமா, நான் போட்டு விடுறேன். அத்தை வாங்க சாப்பிடலாம். இருமா துவைச்சிட்டு வர்றேன். முதல்ல உட்காருங்க, சாப்பிட்டு தான் எல்லாமே. போதுமா, நான் போய் துவைக்கிறேன். நீங்க இதை பிடிங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என் கண்ணே பட்டுருச்சு என் தங்கம். அம்மா அவ யாருக்கு அடங்க மாட்டா, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தா சாரிமா. நாங்க அவளை பாத்துக்கல, அவதான் எங்களை பாத்துக்கிட்டா. இப்ப ஏற்பட்ட பொண்ணு நாங்களே பாத்திருந்தாலும் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாடா. எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்ன அதிகமா திட்டுறது நீங்க ஒருத்தங்க தான் அண்ணி. திட்டினாளா? எதுக்கு? என்ன திட்டினாங்களா? டேய் சாப்பிட்டு போடா. சாப்பிடலாம் வேணாம், எனக்கு டைம் ஆச்சு. இப்போ நீ சாப்பிடாம ஊர் சுத்த போனா உன் காலை உடைச்சிருவேன். சரி சாப்பிட்டே போறேன். அண்ணினாலதான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுருக்கேன். பின்ன சாப்பிட்டு போனா நான் ஏன் திட்ட போறேன்? டேய் போயிட்டு எப்ப வருவ? 7 மணிக்குள்ள வந்துடுவேன் அண்ணி. பசங்க கூட எல்லாம் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்காம சீக்கிரம் வீடு வந்து சேர்ற. சரி வந்துடுறேன். டேய் ஏன்டா தம்பி சோகமா இருக்க? இந்த வீட்டுல நானும் மனசும் தானே, எனக்குன்னு செலவு இருக்காதா? எங்க அண்ணன் கிட்ட கேட்டா திட்டுறான். சரிடா நான் தரேன், உங்க அண்ணனுக்கு தெரியாம வச்சுக்கோ. இந்தாடா உங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த காசை வச்சுக்கோ. நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணேன்னு. சரிங்க அண்ணி, நான் வந்துட்டேன். நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு சீக்கிரமா வந்து பழகுன்னு. உன்னெல்லாம் திட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. என்னடா உன்னை திட்டிகிட்டே இருக்காளா? சரி கவலைப்படாத. கவலைலாம் பண்ணலையே, நம்ம அம்மாவுக்கு அப்புறம் என்ன திட்டுறக்கோ என்ன ஹெல்ப் பண்றக்கோ எல்லாமே அவங்க தானா. அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன். ஏங்க எனக்கு உங்க பைக் ஓட்ட கத்துக்கணும்னு ஆசையா இருக்குங்க. பைக் பைத்தியமே, சரிங்க வா.
ரெடியா? ஸ்டாண்டர்டு. பைக் ஸ்டார்ட் பண்ண. கிளட்சை விட்டு அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ண. பைக்ல கூட்டிட்டு போங்க, நான் எங்க வேணா வரேன். பஸ்ல வேன்ல எல்லாம் வர முடியாதுப்பா. டேய் ட்ரிப்பு கூட பைக்ல தான் போகணுமாடி? ஆமா, பைக்ல தான் போகணும். எல்லாத்தையும் எடுத்துட்டியா? போலாங்க. இந்த நைட்ல எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போக சொல்ற? ஏங்க, இந்த பொண்ணுங்களோட பேசிக் ஆசையே என்னன்னு தெரியுமா? அவ கட்டின புருஷனோட மிட் நைட்ல ஜாலியா ஒரு ரைடு, நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு போகணும். திரும்பி வரும்போது ஒரு ஐஸ்கிரீம். எப்படி இருக்கும்? பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே புருஷனோட கடமை. கிளம்பு. இந்த மாதிரி நம்ம டெய்லி பைக்ல வரலாம். அப்ப பெட்ரோல் என்ன டெய்லி பைக்ல கூட்டிட்டு வாங்க, நானே பெட்ரோல் போட்டு விடுறேன். பைக் பைத்தியம். அப்ப ஏன்பா இந்த ஆளுக்கு என்ன கட்டி வச்சீங்க? டெய்லி நான் சமைக்கிறது பிடிக்கிறது சண்டை போடுறாருப்பா. இன்னைக்கு ரொம்ப சண்டை வந்து அடிச்சுட்டாருப்பா. இருமா, நான் கிளம்பி வர்றேன். என் பொண்ணு மேல கை வைக்கிற உரிமை யாருமா அவனுக்கு கொடுத்தது? அப்பா, டேய், உங்க அக்காவே உங்க மாமா அடிச்சுட்டானாமா. வாடா ஒரு கை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்க வந்துடுறோம்ப்பா, நீங்களும் அங்க வந்துருங்க. டேய், எங்க அக்காவை எங்க மாமா அடிச்சு பிரச்சனையாயிடுச்சு. நீ பசங்களை கூட்டு வாடா, மிரட்டி விடலாம். மாப்பிள்ள, பசங்களாம் தேவையில்லை. நம்ம மிரட்டல உங்க அக்காவை பார்த்தே பயப்படணும். அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுலாம். அப்பா, என்னம்மா இது ரத்தம்? எங்கம்மா அவன்? உள்ள இருக்காரு. இன்னைக்கு அவன என்னம்மா இதெல்லாம்? அப்பா, என் மேல கை வச்சா நான் சும்மா விட்டுருவேனா? அப்ப இந்த ரத்தம் ரத்தமா? அப்பா, அது அவனை அடிக்கும் போது தெரிச்சிருக்கும். கொலகாரி. ஆமா, நீங்களா எதுக்குடா வந்தீங்க? அக்கா சும்மாதாக்கா. சரி, ஒரு கைப்பொடி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம். டேய், இதாண்டா பொண்ணு. அம்மா, பொண்ணு கூட கொஞ்சம் பேசணுமா? நீங்க சோஷியல் மீடியால இருக்கீங்களா? இருக்கேன். ஐயோ, சோஷியல் மீடியால இருக்கா? இவ கண்டிப்பா கெட்டவளா தான் இருப்பா. ஏய், ஹஸ்பண்ட் போயிட்டாருடா. அவர் வரதுக்குள்ளே நீ சீக்கிரமா வந்துட்டு போயிடு. ஏய், என்னடி அசிங்கமான போட்டோஸ்லாம் போட்டு வச்சிருக்க? ஆமா, அப்படிலாம் போட்டாதானே உங்களை மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் லைக் பண்றீங்க. அதான். ஏங்க, உங்க ஐடி பாஸ்வேர்டு சொல்லுங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணணும். ஐடியா? இவன் இப்பவே இப்படி எல்லாம் பண்றான். கல்யாணம் பண்ணா? ஏய், யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? அம்மா கூட தாங்க. அம்மா கூட பேசுற மூஞ்சிய பாரு. இனிமேல் நீ போனை யூஸ் பண்ண கூடாது. ஏய், வீட்டுக்கு முன்னாடி பைக் நிக்குது. யாரடி வர வச்ச? எவன்டி வீட்டுக்கு வந்தான்? கட்டின பொண்டாட்டி எப்படியா சந்தேகப்படுவீங்க? அப்படிதாண்டி சந்தேகப்படுவேன். அப்பா, பரவாயில்ல, யார் கூட பேசாம தான் இருக்கா. அம்மா, எனக்கு பொண்ணு ஓகேமா. ஆனா எனக்கு ஓகே இல்லைங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ வேற யார்ட்டையாவது பழகி இருக்காளா, நல்ல பொண்ணா இருக்காளான்னு செக் பண்றீங்களே, அதே மாதிரி உங்களை நாங்க செக் பண்ணலாமா? உங்களை குறை சொல்ல முடியாது. என்ன, இந்த சொசைட்டில இப்படி ஆயிருச்சு. பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோன்றதுதான் முக்கியம். 2 பேர் ஒழுக்கமா இருக்க முடியாதா? ஏன் உதவ வேணுமா? வேணாங்கப்பா. இனிமே ஒழுங்கா இருப்போம்ப்பா. அது சாரிடி செல்லம், என்னடி இப்படி கோவப்படுற? என்கிட்ட நீங்க அடி வாங்காம போக மாட்டீங்க. அக்கா, அப்பா நம்ம கிட்ட தான் புலி மாதிரி உரும்புறாரு, அம்மா கிட்ட பூனை மாதிரி காலை சுத்துறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியல. வா போய் படிக்கலாம். நான் வெளியே போயிட்டு வர்றேன். வீட்டுல 2 பேர் ஒழுக்கமா இருக்கணும். சரிங்கப்பா. பசங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? நான் சின்னவன் இன்னும் தூங்கல. அவனை தூக்கி குப்பை தட்டியில போடு, நம்ம வேற ஒண்ணு பெத்துக்கலாம். உங்களை கொல்ல போறேன். நேத்து தானே சண்டை போட்டீங்க, இப்ப எங்க போச்சு உங்க கோவம்? உன்கிட்ட சண்டை போட்டு நான் எங்கம்மா போவேன்? உன்னை விட்டா யாருமா இருக்காங்க சொல்லு? உனக்கு வாக்கப்பட்டு வரசங்க போன என்ன போகாத உன்னோட பாசம். 1000 தான் இருந்தாலும் என் புருஷன் கெத்துதான். பாதம் வரை என் புருஷன் ஆட்சி. அப்பா, பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி தரீங்களா? வாங்கி தர்றமா? காசு வேற இல்லையே. இருமா வர்றேன். 100 ரூபா இருந்தா கொடுமா. இல்லைங்க, என்கிட்ட 100 ரூபாய் இருந்தது. காய்கறி வாங்கிட்டேன். எதுக்குங்க? புள்ள பிரியாணி கேட்டாமா, வாங்கி தரணும்ல. பார்த்தா என்கிட்டயும் காசு இல்ல. எங்க அவதான் கேக்குறான்னா காசு இல்லைனாலும் வாங்கி தரணுமா? எங்க இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா அவளை? ஏய், நீ கம்முனு இருடி. புள்ள பொக்குன்னு போயிருவா. ஆசைப்பட்டா நான் எப்படியாவது வாங்கி கொடுக்கற விடு. அப்பா, இந்தாங்க 100 ரூபா. உனக்கு ஏதுமா காசு? அப்பா, ஊர்ல இருந்து பாட்டி வந்திருந்தாங்கல்ல, அப்ப எனக்கு கொடுத்தாங்கப்பா. நீயே வச்சுக்குமா, அப்பா கிட்ட காசு இருக்கு. ஐயோ, என்கிட்ட இருந்தா தொலைஞ்சிரும். நீங்களே வச்சுக்கோங்கப்பா. சரிம்மா. காசு இல்லைனாலும் எப்படியாச்சும் நான் கேட்டதை வாங்கி தரணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இனிமே அனாவசியமா எதுவுமே கேட்க கூடாது. பீடி குடிச்சிட்டு வந்து பேசாதீங்கப்பா, வாயெல்லாம் நாத்தம் அடிக்குது. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? போங்க. பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா. இனிமேலாவது நாம பீடி குடிக்காம இருக்கணும். ஏய், எங்கடா போற? எங்க அப்பா பீடி வாங்கிட்டு சொன்னாரா, அதாண்ட கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். உங்க அப்பா உன்ன பீடி வாங்கிட்டு வர சொன்னாரா?
இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள எங்க ஓடுறீங்க? பேக்கரி வரைக்கும் போய் ஒரு பீடி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போனா ஃப்ரெண்ட்ஸோட வெட்டி நாய்ந்து அடிச்சிட்டு இருப்பீங்க, ஒழுக்கமா வீட்லயே இருங்க. டேய் நீ போய் வாங்கிட்டு வாடா. சரிம்மா. டேய் உட்கார்றா. என் பையனை எங்காவது பீடி வாங்க அனுப்பிச்சுன்னா மனுஷனாவே இருக்க மாட்டானே. அந்த கர்மத்தை நானா எடுத்தேன் வாயில வச்சு, அதை என் பையனை தொடக்க விட மாட்டேன். ஏய் நான் மட்டும் இல்ல, யார் பீடி சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாலும் அப்பா திட்டுவாருன்னு சொல்லணும், புரியுதா? டேய் உங்க அப்பா எந்த கடையில பீடி குடிச்சிட்டு வெட்டி நாயும் பேசிட்டு இருக்காரோ போய் இழுத்துட்டு வாடா. போறோம்மா. அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. எப்பவும் பீடி தான் குடிப்பீங்க, கையில டீ வச்சிருக்கீங்க. கெட்ட பழக்கத்தை மறக்கறதுக்கு இன்னொரு கெட்ட பழக்கத்தை கையில எடுத்துட்டப்பா. திடீர்னு என்னால மாறுறதும் கஷ்டப்பா. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என்ன நான் மாத்திக்கிறேன்ப்பா. அப்பாவும் மன்னிச்சிருப்பா. இங்க பார், வீட்டுல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும், புரியுதா? மா அப்பா எதுக்குமா சும்மா சும்மா திட்டிட்டே இருக்காரு? அவர்தான் ஏதோ பெரிய இது மாதிரி. அப்பாவை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. டேய் உங்க அப்பா வேலை செய்யற இடத்துல சாப்பாடு கொடுத்துரு. பாவம் அந்த மனுஷன் பசியோடு இருப்பா. அப்படி இருந்தா மா சாப்பாடு கொடுங்க, அந்த ஆள பாவம்லாம் சொல்லாதீங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. என்னையா வேலை ஒன்றும் நடக்கல, அப்புறம் உன்னை என்ன மயத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கிற? டேய் எங்க அப்பாவே என் குடும்பமே இந்த வேலையை நம்பித்து இருக்கு முதலாளி. என் சம்பளத்துல கை வச்சிடாதீங்க முதலாளி. நான் சொல்ற மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன எதுவும் சொல்லாதீங்க, இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும். டேய் எப்படா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன், லஞ்சு. சரி பாத்து போ. சரிங்கப்பா. யோ நில்லியா, இந்த வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட போ. சரி முதலாளி. இனி எத்தனை வருஷம் தான் புள்ள தெண்ட சோறு திம்பான்னு கேட்டு சொல்லிடு. எங்க பையன் சாப்பிடும்போது ஐயோ அப்பனும் புள்ளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அந்த தெண்ட சோறு? பையன் தூங்கிட்டு இருக்காங்க. ஓ அவன் தெண்டமா இருந்து டயர்ட் ஆயிருப்பான். சார் எழுப்பிடாத. அப்பா கிட்ட சொல்லி ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுங்க. இல்லடா அது. அட வாப்பா. அங்கிள் நான் வேலைக்கு போன முதல் மாசம் சம்பளத்துல புதுசா பைக் வாங்கியிருக்கேன். அப்படியா? நீ தாண்டா பையன். டேய் அங்க என்னடா பண்றதுக்கு வந்து சாக்லேட் எடுத்துக்கோ. அட அவங்க அப்பா சொத்தை எப்படி அழிக்கிறதுன்னு பிஸியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காப்பா. அவருக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. சாருக்கு நானே சாக்லேட் கொடுத்துட்றப்பா. இந்த ஆளு என்ன அசிங்கப்படுத்ததே வேலையை வச்சிருக்காரு, பெரிய ஆகுது. சீக்கிரம் ஒரு நாள் நானும் நல்ல வேலைக்கு போவேன். அம்மா எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, சாக்லேட் எடுத்துக்கங்க. சூப்பர்ரா மகனே. அம்மா என் சம்பளத்துல பைக் வாங்கியிருக்கேன், அப்பங்காசுல இல்ல. ஏங்க எப்ப பார்த்தாலும் பையன் திட்டிகிட்டே இருக்கீங்க? ஆம்பளை பசங்களை திட்டினா தாண்டி அவங்களுக்கு சாதிக்கணுங்கிற வெறி வரும். என் பையனும் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு கெத்தா இருப்பான் பார். சரிப்பா நான் கிளம்புற, அம்மா கிட்ட சொல்லிருங்க. அப்பாவுக்கு 100 ரூபா செலவுக்கு இருந்தா கொடுத்துட்டு போடா. அப்பா நீங்க இந்தாம்மா இந்த மாதம் சம்பள பணம். நான் கடைக்கு போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேன், பையனுக்கு செஞ்சு போட்டுடலாம். சரிங்க. ஐ ஜாலி, இன்னைக்கு வேட்டை தான். ஆதாரமற்ற குழந்தைகளுக்கு பணம் தந்து உதவும். பா காலேஜ்ல இருந்து ட்ரிப் வரோம், கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. தம்பி அம்மா கிட்ட பணம் கொடுத்துருக்கப்பா, எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ப்பா. மா நான் படிச்ச ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போக போறேன். சரி தங்கம். வேலைக்கு போய் முத மாச சம்பளத்துல என்னப்பா வாங்கி தர போறேன்? நான் பைக் வாங்க போறேன்ப்பா. சின்ன வயசுல இருந்து என்ன அடிச்சு வளர்த்திட்டு இப்போ காசு எங்க அப்பா அம்மா எங்கிட்ட எதிர்பார்க்கறாங்கடா. சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன்னா இனிமேல் உன்னதான் தாங்குவாங்க பாரு. அப்பா பணம் கேட்கலாம் தயங்காதீங்க, இந்தாங்க எப்போ வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ரொம்ப நன்றிப்பா. பா நான் வரேன். பெத்தவங்களே நம்ம கிட்ட தயங்கி தயங்கி காசு கேட்கறதெல்லாம் பெரிய வலி, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அப்பா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், ஒரு 100 ரூபா கிடைக்குங்களா? அப்பா சட்டையில் இருக்குது, எடுத்துக்குப்பா. அப்பாடா 100 ரூபா கிடைச்சிருச்சு. தம்பி கடைக்கு போயிட்டு பால் பாயிட்டு காபி தூள் எல்லாம் வாங்கிட்டு வாடா. சரி வாங்கிட்டு வரேன், காசு கொடுங்க. உங்க அப்பா சட்டையில இருந்து எடுத்துட்டு போடா. பால் காஃபி தூள் மீதி காசு நம்ம செலவுக்கு வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வேற வெளியே கூப்பிடுறாங்க, நம்ம கிட்ட வேற காசு இல்லை. பேசாம நம்ம அப்பா சட்டையிலேருந்து எடுத்துட வேண்டியதான். ஏன்பா என்னாச்சு? அப்பா என்னப்பா ஆச்சு? இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், அதான் காசு எடுத்தேன். சரிப்பா. ஆமா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா வயசாயிட்டே போகுது இல்லப்பா. அப்பானால வேலைக்கு கூட போக முடியறது இல்லப்பா. கால் முட்டியெல்லாம் வலிக்குதுப்பா. அப்பானால நிக்க கூட முடியறது இல்ல. இதுக்கப்புறம் குடும்பத்துக்கு காசு எப்படி கொடுக்க போறேன்னு கூட தெரியலப்பா. அப்பாவுக்கு அப்புறம் நீதான்ப்பா வேலைக்கு போயிட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்.